கூடலார் கூடுமொரு குமரிமுனை ஓரத்தில் குடிகொண்ட தங்கமயிலே கொற்றவன் தென்பாண்டி முத்துக்களாடும் ஒரு குமரிக்கு உந்தன் பெயரே, குமரிக்கு உந்தன் பெயரே. ஆதவன் உதயமும் அஸ்தமன சமயமும் அமைகின்ற கடலினருகே அழகான தமிழுலகம் வழிகாண வந்ததொரு அன்பான குமரி மலரே. நாடாத பேர்களும் நாடுவார் பாடுவார் நாடுந்த கண்ணிலம்மா. கங்கை நீ வடதிசை திரும்பினால் இமயத்தில் நாயகன் உருவமம்மா. போதையில் மூக்குத்தி குளிர்கடலில் வருகின்ற படகையும் காக்கும் அம்மா. கோடாறு கோடி உயிர் கூட்டங்கள் கோடி உனை கும்பிட்டு வாழ்த்தும் அம்மா, கும்பிட்டு வாழ்த்தும் அம்மா, கும்பிட்டு வாழ்த்தும் அம்மா. குமரியிலே என்றும் கன்னியாய் வாழுகின்றாள். நித்தமும் தவ கோலமே கொண்டு சக்தியாய் விளங்குகிறாள். கன்னியா குமரியிலே என்றும் கன்னியாய் வாழுகின்றாள். நித்தமும் தவ கோலமே கொண்டு சக்தியாய் விளங்குகிறாள். எதிர்பார்த்திருக்கும் கண்ணியவள் தானும் ஆலயன் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கும் கண்ணியவள். கிழக்கு நோக்கியே தவமிருந்தே நமக்கு அருள் தரும் குமரியவள். கன்னியா குமரியிலே என்றும் கன்னியாய் வாழுகின்றாள். நித்தமும் தவ கோலமே கொண்டு சக்தியாய் விளங்குகிறாள். மூக்குத்தியில் மின்னுகின்றாள். இலுப்பை மாலையை ஏந்தி நிற்பாள். வைர மூக்குத்தியில் மின்னுகின்றாள். எல்லையில்லாத கருணை அவள், எங்குமே நிறைந்த சக்தி அவள். கன்னியா குமரியிலே என்றும் கன்னியாய் வாழுகின்றாள். நித்தமும் தவ கோலமே கொண்டு சக்தியாய் விளங்குகிறாள். கதிரவன் உதயமும் மறைவையும் அங்கே கண்ணார காண்பது அற்புதமே. கதிரவன் உதயமும் மறைவையும் அங்கே கண்ணார காண்பது அற்புதமே. கடல்கள் மூன்றும் சங்கமமாகி வணங்கிடும் தாயவள் பொற்பதமே. கன்னியா குமரியிலே என்றும் கன்னியாய் வாழுகின்றாள். நித்தமும் தவ கோலமே கொண்டு சக்தியாய் விளங்குகிறாள். கன்னியா குமரியிலே என்றும் கன்னியாய் வாழுகின்றாள்.
நித்தமும் தவ கோலமே கொண்டு சக்தியாய் விளங்குகிறாள். சாந்தி 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 வானோங்கு சக்தினின் வளர்க்கை மறுபடி மலக்கைகளாக வேண்டும். கனலாக தோன்றும் உன் அழகான கண்களும் இதமாக மாற வேண்டும். காடு பொடியாகவே ஆடுகின்ற கோபமும் மழை போல குளிர வேண்டும். அகிலாண்ட ஈஸ்வரி அபிராம சுந்தரி அமைவான சக்தி நீயே. கன்னியா குமரியாய் அன்னை சிவசக்தியாய் கனிவோடு மாறுவாயே, கனிவோடு மாறுவாயே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி 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 சாந்தி. தேவி, எம்மை வேண்டி நீ தவம் புரிந்த இத்திருத்தலம் இன்று முதல் கன்னிகாம கஷேத்திரம் என்று அழைக்கப்படும். கன்னிகா பரமேஸ்வரி என்று உலகத்தோர் நீ வழிபடுவது. இனி இந்த பூத உடலை விடுத்து சக்தி சுரூபமாக எம்மை வந்து அடைவாயா?